கடவுள் மனுஷனுக்கு பண பிரச்சனை பெரும் தட்டுப்பாடா போச்சு. அதனாலதான் நான் இந்த வேலைக்கு வந்தேன். என் வேலை சீரும் சிறப்புமா செம்மையா அமைய நீந்தாம அருள் புரியணும் கடவுள். கான்ஸ்டபிள் கண்ணையா, நான் சாமிக்கு முடிவுதான் வருவியாயா? ஏயா இப்படி போகக்கூடாதீங்க சார். சும்மா கண்ட இடத்துல சாமி கும்பிட்டுருந்தா வாய கலரப்படாது. என்னையா சொல்ல வர? ஒண்ணு வீட்டுல இருந்து வரும்போது சாமி கும்பிட்டு வந்துருக்கணும், இல்லைன்னா கோயில இருந்து சாமி கும்பிட்டு வரணும். கண்ட இடத்துல சாமி கும்பிடுவாங்க. என்னதான் இருந்தாலும் நான் உயர் அதிகாரி, கொஞ்சம் மரியாதையா பேசும். நீங்களும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எதா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சவங்க. ஒன்னா படிச்சோம்னா அதுல ஸ்கூல்ல, இதே ஸ்டேஷன். இங்க நான் உயர் அதிகாரி, நீ எனக்கு கீழே வேணும் கான்ஸ்டபிள். சரி போ, போய் வெத்தலை வாங்கிட்டு வா. வெத்தலை மட்டுமா சார்? ஆமாயா, இன்னைக்கு வெத்தலை வாங்கிட்டு வா. சரி, நாளைக்கு சுண்ணாம்பு வாங்கிட்டு வரலாம். நாளை கழிச்சு பால் வாங்கிட்டு வா. சரியா? யோ, நீ ஆறுதான் வளரணும்னு நினைச்ச, அறிவும் வளர்றையா? போயா, போய் மொத்தம் வாங்கிட்டு வா. மொத்தம் வாங்கிட்டு வா. ஐயா சார், நான் இந்த ஊருக்கு நாட்டாம. பார்த்தா காட்டாம மாதிரி இருக்கா, கேட்டா நாட்டாம இருக்கா. எல்லாம் என் தலையெழுத்து. சொல்லியா சார், ஒரு பிரச்சனை ஒண்ணு சார், ஒரு சின்ன பிரச்சனை. அதான் உங்களை பார்த்து போன வந்தேன். கொஞ்சம் பெரிய பிரச்சனை சார். போக மாட்டான் போலவே. சரி சொல்லும், போய் முத 4 பெரியார்களை கூட்டு வாங்க உங்க ஊர்ல, அதுக்கப்புறம் பார்க்கலாம். சார், நான் தான் சார் நாட்டாம பெரியாரு. இப்ப சொல்லுங்க சார், வேற ஒண்ணும் சார். தெரியலையே பெரியார் மாதிரி சார். பார்க்க தெரியாது சார், பழகி பாருங்க. என்னென்ன வேலைலாம் பார்க்கணும் அதுக்கு தெரியும். உன்னை பார்க்கவே முடியாது. பொம்பளை பழைய வேலை செய்யுமா? பொம்பளை பழைய நீ என்ன என் கேர்ள் ஃப்ரெண்டா? சார், லேண்டுக்கு வாங்க சார். சார், நம்ம ஒரு தெருக்குழாயில 4 நாளா தண்ணி வரல, தெருல இட்டு ஒழுங்கா எரியல. இது என்னன்னு கேட்க போறீங்க அப்படி? இப்ப நானே சொன்னேன், நான் பெரிய மனுஷன். ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சாயாது கொண்டு விடுவேன். போய் பஞ்சாயத்து தலைவர் சொல்லியா, உயிரை எடுக்கிறதுக்குனே வராங்களே. என்ன சார் சொல்லுங்க? நீங்க தானே சார் சொல்லுங்க, காவல்துறை உங்க நண்பன் ஒரு அவசரத்துக்கு வாங்கன்னு சொல்லுவீங்க. அதான் சார் வந்தேன். நாட்டாம இந்த ஊர் தானே? ஆமாயா, இந்த 18 பாட்டிக்கு நான் தான் நாட்டாம ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒழுங்கா போறியா இல்ல கான்ஸ்டபிள் வந்ததும் கல்ல கட்டி கிணத்துல ஆத்துவா? என்ன அது? சும்மா பார்த்துட்டு பிடிச்சி இருங்க சார். என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? வெடி உண்டாது பிடிச்சியா? நீங்க தானே சார் சொன்னீங்க வெத்தில பாக்கு சுண்ணாம்பு எல்லாம் மொத்தமா வாங்கிட்டு வானு. அதான் மொத்தமா வாங்கிட்டு வந்துட்டேன். அடப்பாவி, ஒரு கடையில இவ்வளவு கிடைக்கிறாடா? ஒரு கடையா? நம்ம பொய்ய பஞ்சாயத்து மொத்த கடையை வாசல் பிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கு. ஆனா உனக்கு இருக்க அறிவுக்கு, ஆமா இதுக்கெல்லாம் காசு யாரா கொடுக்குறது? நம்ம சிங்காரேட்டை தரேன்னு நட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அடப்பாவி, நீ எஸ்ஐ ஏட்டியான்னு சொன்னா கூட எனக்கு வலிக்காடா. ஆனா அதுக்கு மொத்த காசு நான் கொடுப்பேன்னு சொன்ன பாத்தியா? ஏன்னா அதுக்கெல்லாம் காசு கொடுக்கணும்னா நான் 2 மாசம் சம்பளத்தை கொடுக்கணுமாடா? அதான் வளர்வைக்கு தெரியாம இடவையை வாங்கி உள்ள வச்சிருக்கோம்ல, எடுத்து கொடுக்கணும். என் சம்பளத்துக்கு உழ வச்சதும் இல்லாம நீ வேலைக்கும் உழ வைப்பா போலடா. போடா போடா, உனக்கு தான் கல்யாணம் ஆகி ஐயோ ஃபர்ஸ்ட் நைட்ல பக்கம் தான் போதும். போடா.